இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 15 ப்ரோ இருக்கக்கூடிய டாப் 5 சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்ட் 1 பார்ட் 2 2 போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வந்து தீம்ஸ் வந்து காட்டும். இதில் வந்து மை தீம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற தீம்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண தீம்ஸ் தான் அங்கே வந்து காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மோர் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே கிளாசிக்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நார்மலான கிளாசிக்கான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு தீம் தான். இது எதுவுமே வந்து அமௌண்ட் கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். பக்கம் வந்து கவருன்னு இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கவர் மாதிரி ஒரு செட்டக்கூடிய தீம்ஸு. இதை நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்னாப் சாட்னு இருக்கும். இது வந்து ஒரு டிசைனுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா பல்ஸ் லைட் அப்படி இருக்கும். இதுதான் நம்மளோட மெயின் மேட்ரு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பல்ஸ் லைட் ஆன் ஆஃப்னு இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா பல்ஸ் லைட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். கீழே வந்து பிரைட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பல்ஸ் லைட் எரியும் போது கிடைக்கக்கூடிய பிரைட்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லோ அது ஐ எது வேணால் நம்ம மாற்ற முடியும். அதாவது இந்த எல்இடியோட பிரைட்னஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா கால், நோட்டிஃபிகேஷன், அலாரம், மியூசிக் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து பல்ஸ் லைட் வந்து ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பேட்டரிங்க இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ஜிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலை வந்து 0% இருக்கும்போது சார்ஜ் போடும்போது 0 to 20% சார்ஜ் ஆக வரையும் லைட் வந்து ஆன் ஆகும். அதாவது லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். கீழே இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லெவல் வந்து 10 to 20% கம்மியான உடனே கீழே இருக்கிற எல்இடி வந்து உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 10 to 20% வந்த உடனே, அதாவது லோ ஆன உடனே லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணால் போதும். அதுதான் ரெண்டு செட்டிங்ஸு. அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா பேட்டரிங் இருக்கும். அதை நம்ம பார்த்தது. கீழே பார்த்தீங்கன்னா ஜிடி மோடுன்னு இருக்கும். இதை நான் ஆன் பண்ணிங்கன்னா அதாவது நம்ம கேம் மோடு ஆன் பண்ணும்போது லைட் வந்து ஆட்டோமேட்டிக் எரிய ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். கீழே வந்து கேமரா கவுண்ட்னு இருக்கும். இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா கேமரா வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போதும் சரி, யூஸ் பண்ணும்போதும் சரி லைட் வந்து எரியும். கீழே அந்த லைட் ஸ்டைல் நம்மளால் வந்து மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குது. மிக்ஸு கலர், சிங்கிள் கலர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேக் டு ஓப்பன் கேமரா இருக்கும். இதை நீங்கள் ஷேக் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷேக் பண்ணும்போது கேமரா ஆன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லைட்டு வந்து எரியும். அவ்வளோதான். அதே மாதிரி ஜெமினியும் அதே மாதிரி தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் லைட் ஆல்வேஸ் ஆன் ஆஃப் அப்படி இருக்கும். இதை வந்து மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆன் பண்ணுற மாதிரி காட்டும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகும் பல்ஸ் லைட் ஆன் அப்படின்னு. கீழே வந்து லைட் ஸ்டைல் இருக்கும். இதுதான் நம்மளோட மெயின் மேட்ரு. இதில் வந்து 2 டைப் இருக்கும். ப்ரீத்திங் அப்படின்னா லைட் வந்து ஸ்லோவாக வந்து ஹை எரியும். அதாவது லோ பவர் வந்து ஹை பவர் மாதிரி, கிட்டத்தட்ட பிரைட்னஸ் வந்து லைட்டாக வந்து ஹை ஆகும். அது மாதிரி தான், கிட்டத்தட்ட ஸ்லோவாகவும் கூட சொல்லலாம். ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து லைட் எரியும். இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கீழே இருக்க பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான். சிங்கிள் கலர், மல்டி கலர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் காட்டும் மிக்ஸு கலர், சிங்கிள் கலர்ஸு. நம்ம வந்து எந்த கலர் வேணால் அதில் இருக்க கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மிக்ஸு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண போகிறது தான் ஸ்பீடு தான். நம்மளோட லைட் ஸ்பீடை வந்து எந்த அளவுக்கு வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்லோவிலேருந்து வெரி ஃபாஸ்ட் வரையும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம 3வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் அப்படி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆல்பம் அப்படி இருக்கும். ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண போனது. அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கான ஒரு நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஆல்பம்ஸ் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபோட்டோ வேணாலும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதான் மெயினான சூப்பர் ட்ரிக்ஸு. 4வது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மொபைலை வந்து ஷேக் பண்ணாலும் சரி, மொபைலை தொட்டாலே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனா டிஸ்பிளே ஆன் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் லைட்டாக தெரியும். ஆனால் ஒரிஜினல் வந்து ஆன் ஆகிருக்காது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது ஆன் ஆகும். அதுதான் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்றது. கீழே வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா
நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் வந்து பாஸ்வேர்டு போகிறதுக்கு முன்னே வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டைம், டேட், பேட்டரி எது வேணால் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஏ செட் பண்ணிக்கலாம், அது மட்டும் தான் காட்டும் நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவில். அதுதான் தான் கொடுத்துருக்கானுங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு எல்லாமே தேவைப்படுது. அதே மாதிரி ரீசெட் 3ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமேஷன் செட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி கூட வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஷன் இருக்குது. அந்த கலரையும் வந்து மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட் சைஸு மாற்ற முடியும், டெக்ஸ்ட் வெயிட்டு மாற்ற முடியும், டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு மாற்ற முடியும், ஸ்பேஸ் எல்லாமே மாற்றலாம். இல்லைனா இந்த மாதிரி டிசைன் கூட வர வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவு டச் பண்ணிக்கலாம் அந்த ஏற்ற மாதிரி டிசைன் வந்து மாறும். அதை செட் பண்ணிக்கலாம் முன்னாடி வர மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாக்ஸ் டைப்பு, எமோஜி டைப்பு, பேட்டர்ன் டைப்பு, டெக்ஸ்ட் டைப்பு, இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இமேஜ் இருக்குது. நம்ம எது வேணால் செட் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே முன்னாடி வர மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரியல் சாய்ஸ், ரோபோட்டோ, ரியல்மி சான், மோர் ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்துருக்கும். இதில் நீங்கள் மோர்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கட்டுற மாதிரி வரும். இது நம்மளுக்கு போய் தேவை கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி சாண்ட் அப்படின்ற ஃபாண்ட்டு தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் வெயிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்மளோட எந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து ஆன் ஆகும். கலர்ஸ் அந்த இது வந்து மாறும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து பச்சை கலரில் தெரியுது. அந்த நெட்ஒர்க்கு, மொபைல் டேட்டா எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு கலர் மாறிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எது வேணால் மாற்றிக்கலாம் நம்ம எது தேவைப்படுதோ. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது தான். நாம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை 9 அனிமேஷன் வந்து இருக்குது. நாம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி எட்ஜ் லைட்டுன்னு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வரும்போதும் சரி, நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் சரி, எட்ஜில் வந்து லைட் சும்மா ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி தெரியும். லைட் வந்து சுத்தமாக வந்து எரியாதெல்லாம் இருக்காது. லைட்டாக சும்மா அந்த இமேஜ் குவாலிட்டி மாதிரி லைட்டாக ஃப்ளாஷ் வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். இது நீங்கள் ஒன் டிக் பண்ணிங்கன்னா போதும். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிவிட்டு ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தா டிஸ்பிளே சைஸ் தான். அதை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.